நான் சொல்லுதேன், ஒரே மனசா கிளம்புக தாயி. அப்படியா சொல்லுத? உங்க பேத்தியாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். அவளுக்காக தாண்டி யோசனையா கிடக்கு. நானும் வந்து ரொம்ப நேரமாச்சு. அவங்க 3 பேரையும் எங்க ஆளையே காங்கல. எங்க போனாக? காலையிலேயே கிளம்பி போனாக. மதியம் சாப்பிட கூட வரல. தோட்டம் துறவை சுத்தி பார்த்துட்டு அங்கனையே இளநீன்னு உங்க சாப்பிட்டுட்டு வந்தாலும் வருவாங்க. பாட்டி, நாங்க தோப்புல இருந்து தானே வரோம். தோ அண்ணன் உனக்கு இளநீலாம் வெட்டி எடுத்துட்டு வர்றாரு. தோப்புக்கெல்லாம் வரலையே. அப்படியா? எங்கல போயிருப்பாங்க? மணி, அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வா போல. ஏனே ஒரு நிமிஷம் இரு. அவ புருஷனை கூட்டிட்டு இந்த கல்லடை குறிச்சிக்கு எங்கேயாவது போயிருப்பா. அவளா வரட்டும், நீ எதுக்கு தேவையில்லாம போயிட்டு இருக்க? ம், துளசி, உங்க வருவாங்க, நீ வாமா. பாட்டி, துளசி அங்க பாரு. மடி, வா பச்சை பரம். சோமா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்ப்பா. உசுர பறி கொடுத்துட்டு கூட்டை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். என்னை விடு. நீ எப்ப வந்த? நான் இப்பதாம்மா வரேன். உங்களை கூட்டு வர சொல்லி அனுப்புனேன். நம்மளே அம்மாவை நேர்ல பார்த்து கூட்டு வரலான்னு தான் நானும் கிளம்பி வந்துட்டேன். ஏன்பா எல்லாரும் வந்துரு வந்துருன்னு சொல்லுதீங்க. இந்த ஊட்ட விட்டு போறத நினைச்சாவே எனக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்குற மாதிரி இருக்குப்பா. பாட்டி, ஏன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு கிடக்க? இம்பிட்டு பேரும் உன்னைய கூட்டிட்டு போக தானே வந்திருக்கோம். சீக்கிரம் கிளம்பு. ஏமா கோவப்படுற? பெறவ என்னப்பா, அன்னைக்கு எல்லாரையும் எம்பிட்டு பாடுபடுத்திட்டாங்க. நம்மளையும் பரிதவிக்க வச்சுட்டாங்க. வீட்டுல இவங்களை காங்கலன்னு சொன்னதும் நம்மள எம்பிட்டு வசனப்பட்டோம். அன்னைக்கு என்னமோ புத்தி பேதலிச்சு போய் அப்படி நடந்துகிட்டேன். தினமும் அப்படி அடி இருப்பேன். பாரு, இப்ப நல்லா தானே இருக்கேன். மா, நீங்க என்ன சொன்னாலும் இனிமே உங்களை இங்க தனியா விட முடியாது. அப்படி நாங்க விட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சேதுபதி ஆத்மா என்ன மன்னிக்காதுமா. உங்களுக்காக இல்லைனாலும் துளசிக்காகவாவது நீங்க எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும்மா. என்னையாது பா, இங்க நான் செவனேன்னு இருக்கிறத குடிச்சுக்கிட்டு நான் கிடப்பேன். அங்கன வந்து உங்களுக்கு சுமையா? பாட்டி, நீ எனக்கு சுமையா? பாத்தீங்களாப்பா எப்படி பேசுதாகன்னு? இப்ப என்ன, உனக்கு இங்கே ஒத்தையில இருந்து என் உசுர வாங்கணும், அவ்வளவுதானே? சரி, நானும் மெட்ராஸ்க்கு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் உன் கூடவே. நான் சொன்னேன்லம்மா, வரேன்னு சொல்லுங்க. வள்ளியம்மா, நீங்க விடுங்க. கிழவி அவங்க இஷ்ட போலயே செய்யட்டும். ஐயோ, சரிதா, நான் வாரேன். இந்த ஒத்த வார்த்தைக்கு உன்கிட்ட எம்பிட்டு மல்லு கட்ட வேண்டியதா கிடக்கு. அப்பா, இப்பவே கிளம்பிடுவோம். செத்த நேரம் ஆச்சுன்னா திரும்பவும் கோண கிளப்பிய சாத்துனாலும் சாத்திடுவாங்க. கொஞ்சம் பொறுத்தாயே. அங்க எனக்கு ஏண்டதை எடுத்ததை பார்க்க இந்த பாரு, இந்த நண்டு பையன் இருக்கான்ல, இவனையும் கூட கூட்டிட்டு போயிடலாம். நண்டு வந்தா எனக்கும் சந்தோஷம். ஆமாலே சிதம்பரம், இந்த நண்டு பையிலையும் கூட்டிட்டு போலாம் ஐயா. துளசி மேல பாசமா கிடப்பான். அவன் போனதுக்கு அப்புறம் என்னைய நல்லா பாத்துக்கிட்டான். கூட்டு போலாமா?
அவ அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை. அவங்களாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் எங்க போனாலும் ஓகே தான் அவங்களுக்கு. துளசிக்காக ஒத்துக்குவாங்க. நீங்க ரெடியா இருங்க. ஏல நீ ரெடியா, நான் வந்துடுறேன்.